வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. தென் தமிழே, தெரி தமிழே, தேன் தமிழே, தீன் தமிழே, தெவிட்டமில்லா இன்றமிழே, இயற்றமிழே, எளிற்றமிழே, இசைத்தமிழே, இயற்கை கூத்தே, முன்மொழியே, முதன்மொழியே, முதிர்மொழியே, செம்மொழியே, மூப்பொன்றில்லா தொன்மொழியே, தூமொழியே, தொடங்குகின்ற தனிமொழியே, அனைத்துமாக உள்ள தமிழ் மொழியை வணங்கி, குடுவாஞ்சேரி வரதப்ப முதலியார் வேதாத்திரி, குடுவாஞ்சேரி வரதப்ப முதலியார் வேதாத்திரி ஒரு தனி மனிதர், இத்தவணை போற்றும் மகாநாதியார். வேதத்தின் வேர்களை தொட்டவர் வேதாத்திரி, வேதத்தின் வேர்களை தொட்டவர் வேதாத்திரி. சித்தர்கள் வழியே புத்தரை போதிக்கின்றவர், சறுக்குகின்ற விஞ்ஞானத்துக்கு சாரத்தை கட்டியவர். 8 வயதில் தன்னை தறியில் அடர் வைத்து அன்றாட பிழைப்புக்கு வழித்தேடியதும் உண்டு. அமெரிக்கா நாட்டின் ஐநா வளாகத்தில் அறிஞர்களிடையே உரை நிகழ்த்தியதும் உண்டு. வாழ்வின் இரு துருவ எல்லைகளை தொட்ட ஒரு மனிதரின் அசாதாரண அனுபவம் தான் வேதாத்திரியம். வாழ்வின் இரு துருவ எல்லைகளை தொட்ட ஒரு மனிதரின் அசாதாரண அனுபவம் தான் வேதாத்திரியம். இவர் ஒரு கூட்டில் அடைபெற்றது குடுவாஞ்சேரி. மலர்ந்தது அன்றைய மதராசி, மலர்ந்து மனம் பரப்பியது இந்த மண்ணுலகம் எல்லாம். இறையை தேடியது பிரபஞ்ச வீதியில், இணைத்துக் கொண்டது பிரம்ம ஞானத்தில், இயக்கத்தை உணர்ந்தது காந்த தத்துவத்தில், உறவை உயர்த்தியது புதியதொரு பண்பாட்டில். அன்பர்களே, இவரது வாழ்க்கை வெறும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு அன்று, இவரது வாழ்க்கை வெறும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு அன்று, மானுடம் இயக்கும் ஒரு இனிய காவியம். சரித்திரத்தின் ஒரு பகுதி என்று இவரது வாழ்க்கை, சரித்திரத்தின் ஒரு பகுதி என்று இவரது வாழ்க்கை, இவரது வாழ்க்கையே மாபெரும் சரித்திரம். அன்று இவர் உலகை நோக்கி 8 திக்கும் சென்றார். இன்று 8 திக்கிலிருந்தும் உலகமே இவரை நோக்கி வருகிறது. அன்று இவர் வேதாத்திரி, இன்று இவர் வேதாத்திரி மகரிஷி என்ற குருவின் நினைவலைகளோடு அருள்தந்தை அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி, இந்த அற்புதமான காலை வேளையிலே உலக அமைதிக்கு உன்னத வழிகள் என்கிற தலைப்பில் பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் கொண்ட இறைநிலைக்கும், நிகழ்ச்சியை முன்னின்று ஏற்பாடு செய்த நமது அறக்கட்டளையின் தலைவர், செயலர், பொருளர் உட்பட நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும், பெருந்தவர்களாக வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கில் என் வணக்கத்தையும் நன்றியையும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஒரு நூற்றாண்டின் முடிவான உண்மைகள் தான் அடுத்த நூற்றாண்டின் ஆரம்ப கால உண்மைகளாக அமைகின்றன. ஒரு நூற்றாண்டின் முடிவான உண்மைகள் தான் அடுத்த நூற்றாண்டின் ஆரம்ப கால உண்மைகளாக அமைகின்றன. இதுவரை வந்த பல சிந்தனையாளர்களின் கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி, அவற்றோடு தனது அனுபவத்தையும் ஒரு முறையான அடித்தளத்தையும் அமைந்து மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்திருக்கிற தத்துவம் தான் வேதாத்திரியம். வேதாத்திரியம் ஒரு படைப்பிலக்கியமாகவோ, பக்தி இலக்கியமாகவோ, கருத்தை திணிக்கும் கஷாய இலக்கியமாகவோ இல்லாமல் ஒரு பட்டறி இலக்கியமாக இருக்கிறது. வேதாத்திரியம் ஒரு தனி மனிதரின் குரல் அல்ல, ஓர் உயர்ந்த நாகரீகத்தின் ஒட்டுமொத்த தெளிவின் திறம். வேதாத்திரியம் ஒரு படைப்பு முயற்சி அல்ல, பரிணாம வளர்ச்சி. மிக உயர்ந்த நீமிசையை பூமிக்கு குடையாக முடியும், மிக உயர்ந்த நீமிசையை பூமிக்கு குடையாக முடியும், மிக உயர்ந்த உன்னதமே உலகுக்கு கொடையாக முடியும். அன்பர்களே, நாம் வேதாத்திரியத்தை எதற்காக இன்றும் கொண்டாடுகிறோம்? காரணம், வேதாத்திரியம் இன்றும் தேவைப்படுகிறது. தலைமுறையை செய்யும் தலைப்புச் செய்திகள், தினந்தோறும் வானிலை அறிக்கை கூட வாசிக்கப்படுகின்ற வக்கிரங்கள், சிறைச்சாலையிலிருந்து சிரித்து கையசைக்கும் தேசிய கையவர்கள், குற்றங்களை விடவும் கொடுமையாய் வைக்கிறது குற்ற உணர்வை அற்றுப்போன இன்றைய சமூக நிலைகள், சுற்றும் உலகம் சுருங்கிவிட்டது, வீடும் வீதியும் விலகிச் செல்கிறது. அதை ஒருங்கிணைக்கும் பாலம்தான் வேதாத்திரியம். அதை ஒருங்கிணைக்கும் பாலம்தான் வேதாத்திரியம். அந்த வேதாத்திரியத்தில் மிக அற்புத ஒரு கருத்தான, மைய கருத்தான உலக அமைதிக்கு உன்னத வழிகள் என்கிற தலைப்பில் அருள்தந்தை அவர்களுடைய தீர்க்க தரிசன பார்வையை இன்று நாம் காண இருக்கிறோம். அன்பர்களே, அருள்தந்தை அவர்கள் கூறுவார்கள், பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கின்ற சீவ இனம்தான் மனிதன் என்று. அவனால் பழக்கத்தை மாற்றவும் முடியவில்லை, பெற்ற விளக்கத்தை மறக்கவும் முடியவில்லை. அதனால் அமைதியின்மை, குழப்பம் இவற்றால் பாதிக்கப்பட்டு, ஆசை, பாசம், காதல் இவற்றால் எல்லை கட்டப்பட்டு நிம்மதி இழந்து நடைமணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதையை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூறுவார்கள்,
குரங்காய் இருந்த மனிதன் மனதில் குழப்பம் ஏதுமில்லை. குடும்பம், மனைவி, அண்ணன், தம்பி, கூட்டம் சிறிதுமில்லை. ஆசை, பாசம் காதலில் விழுந்தான், அமைதியை காணவில்லை. அலைந்தான், தவித்தான், குடித்தான், அடிந்தான், யாருக்கும் லாபமில்லை என்று கூறுவார்கள். அருள் தந்தை அவர்கள் கூறுவார்கள், மானுட வாழ்க்கையில் சிக்கல்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. சிக்கல்கள் எங்கிருந்து எவ்வாறு எப்போது எழுகின்றன? தனக்கு மட்டும்தான் சிக்கல்கள் எழுகின்றனவா அல்லது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் எழுகின்றனவா என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வியா? இந்த கேள்விக்கு அருள் தந்தை அவர்களின் தீர்க்க தரிசன பார்வையின் மூலம் தீர்வை தேடுவதே இந்த சிற்றுரையின் முதல் முயற்சி. அன்பர்களே, அருள் தந்தை அவர்களிடம் 4 மிக முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டன. 4 மிக முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டன. 1, உலக அமைதி ஏன் ஏற்பட வேண்டும்? 2, உலக அமைதி ஏன் இதுவரை ஏற்படவில்லை? 3, உலக அமைதி எப்போது ஏற்படும்? 4, உலக அமைதி ஏற்படும் போது நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன? இந்த 4 கேள்விகளுக்கு அருள் தந்தை அவர்களுடைய பாடல்களின் மூலம், அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலம் அந்த தீர்வை தேடுவதே இந்த உரையின் 2வது முயற்சி. முதல் கேள்வி, உலக அமைதி ஏன் ஏற்பட வேண்டும்? இது எல்லோருடைய மனதில் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. ஏன் ஏற்பட வேண்டும்? அருள் தந்தை அவர்கள் கூறுவார்கள், உலகில் பிறக்கும் மனிதர்கள் யாவரும் நாடு, மதம், இனம், மொழி, ஜாதி வேதங்கள் அற்று வயது கேட்பவும், தேவை கேட்பவும், உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, வாழ்க்கை துணை இவற்றை பெற்று வாழும் தன்மையிலிருந்து கூட்டுறவாக ஒரே குடும்பத்தை போல அன்போடும் பண்போடும் கடமை உணர்ந்து, கடமை குறித்து சமத்துவமாக, சுதந்திரமாக, ஆனந்தமாக, அமைதியாக வாழ வேண்டுமெனில் இந்த மனிதர்களிடையே உலக சமாதானம் என்ற வித்து விருட்சமாக மலர வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த உலக சமாதானம் என்ற வித்து விருட்சமாக மலர்வதற்காக நாம் எடுக்கும் முயற்சி, வகுக்கும் திட்டம் எத்தகையதாக இருக்க வேண்டும்? அருள் தந்தை அவர்கள் கூறுவார்கள், மனித இன வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் ஒத்த முறையில் இருக்க வேண்டும். மனித இன சமுதாயத்திற்கு பொதுவாக இருக்க வேண்டும். தொடர்ந்து பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சிரமம் இல்லாமல் செயல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பல நாட்களாக உடல் கருவிகளை இயக்கி பழகிக்கொண்ட பழக்கங்களையும் பற்றுதல்களையும் கொள்கைகளையும் உடனே மாற்றவோ விடவோ விட்டுவிட செய்யவோ முடியாது என்பதை கருத்தில் கொண்டு படிப்படியாக அவசியமான மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த திட்டத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம்? மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ளலாம். நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலம் கிராம சேவை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த திட்டத்தை இந்த திட்டத்தோடு ஒப்பீடு செய்து பாருங்கள். மனித இன வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் மொத்த முறையிலான ஒரு திட்டம். ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த கிராமத்தில் ஒரு ஆண்டு பயிற்சி கொடுக்கிறோம். இந்த பயிற்சி தொடர்ந்து பயனளிக்கிறது. அவர்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் அந்த பயிற்சியை செய்து கொள்ளலாம். அப்பொழுது தொடர்ந்து பயிற்சி கொடுக்கும் போது அவர்களுக்கு தொடர் பயனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த பயிற்சியை செய்வதற்கு சிரமமில்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். பல நாட்களாக அந்த கிராமத்து மக்கள், அன்பர்கள் பழகிக்கொண்ட பழக்கங்களான மது பழக்கம், புகையிலை பழக்கம், போதை பழக்கம் போன்ற பழக்கத்தை உடனே விட்டுவிட செய்ய முடியாது என்பதை கருத்தில் கொண்டு படிப்படியாக பயிற்சிகள், விளக்கங்கள் இவற்றை கொடுத்து ஒரு நீடித்த நிலைத்த தீர்வை தருவதற்கான ஒரு முயற்சியை நாம் கொடுக்கிறோம். அதே போலத்தான் உலக அமைதி திட்டம் என்பதும் அருள் தந்தை அவர்கள் கூறுவார்கள், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இல்லாமல் அது ஒரு தீர்க்க தரிசன பார்வையாக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். எனவே நண்பர்களே, உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நதியை பெற்றுய வேண்டும் எனில் உலக அமைதி ஏற்பட வேண்டும். 2வது கேள்வி, உலக அமைதி ஏன் இதுவரை ஏற்படவில்லை? உலக அமைதி இதுவரை ஏன் ஏற்படவில்லை? மனிதன் தன்னை அறியாமல் மயக்கத்தால் தமக்குள்ளே உயர்ந்தவன், தாழ்ந்தவன், செல்வந்தன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், ஆள்பவன், ஆளப்படுபவன் என்று பல்வேறு வேறுபாடுகளை ஏற்படுத்திக் கொண்டும் சாதி, சமய, இன, மொழி, தேச வேதங்களால் பல்வேறு வித்தியாசங்களை விளைவித்துக் கொண்டும் பெருக்கிக் கொண்டும் இருப்பதுதான் உலக அமைதி தாமதத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்று அருள் தந்தை அவர்கள் குறிப்பிட்டாலும், உலக சமாதானம் என்கிற அருள் தந்தை அவர்களுடைய முதல் நூலில் முதல் கவியில் அருள் தந்தை அவர்கள் கீழ்வருமாறு ஒரு உண்மையை பதிவு செய்கிறார். உலக சமாதானத்தை நாடியதும் உண்மை ஆர்வத்துடனே பெரும்பாலானவர்கள் பலவிதமாய் சிந்தித்து வருகிறார்கள். பயனுள்ள முடிவு இதுவரையில் காணும். கழகத்தின் காரணமோ கண்டவற்றும் கணக்கெடுக்க முடியவில்லை. அவை கலைந்து நலம் விளக்கும் வழிமுறைகளை நாம் நன்னோக்கத்தில் இதுவரையில் வகுத்தது என்றிருந்த, அதாவது உலகத்தில்
சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் பல்வேறு விதமாய் சிந்தித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் பயனுள்ள முடிவு இதுவரையில் ஏற்படவில்லை. அதற்கான காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் தனி மனிதர்களிடையே பகை, விலக்கு, போர், அச்சம் போன்றவை காரணமாக இருக்கின்றன. இவை அனைத்தையும் கலைந்து உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை ஏற்படக்கூடியதாக ஒரு திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். மேலும் இதற்கு முன்னால் நம்முடைய சான்றோர் பெருமக்கள், சிந்தனையாளர்கள் இந்த உலக அமைதி ஏற்பட வேண்டும் என்று என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். உலக சமாதானம் என்கிற நூலில் 2வது கவியில் அவர்கள் குறிப்பிடுவார்கள். பூசை, மதம், மொழியோடு உடை ஒன்றாய் கொண்டால் பொருந்தும் சமரசம் என்பார். அதிலும் இல்லை. காசை ஒழித்தே உலகில் பண்டமாற்றி காணலாம் அமைதி என்பார். காலம் ஒருவார். ஆசைதனை ஒழிக்கும் என்று பலர் சொன்னார்கள். அது எழுந்துவிட்ட பின்பே அழிப்பது எங்கே? ஓசை முதல் ஐயுணர்வை ஒன்று சேர்த்து உள்ளுணர்ந்தால் அமைதி என்பார். உணர்ந்தோர் மாட்டேன் என்று கூறுவார்கள். அதாவது பல்வேறு காலகட்டங்களில் இந்த அமைதியை ஏற்படுத்த நமது சிந்தனையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியான உடை, ஒரே மாதிரியான வணக்க முறை, சடங்குகள், சம்பிரதாயங்கள், மொழி இவற்றையெல்லாம் ஒரே மாதிரியாக வைத்துவிட்டால் உலகத்தில் அமைதி ஏற்படும் என்று முயற்சி எடுத்தார்கள். அது ஏற்படவில்லை. காரணம், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள் கூட ஒரே மாதிரியான உணவு, உடை, வணக்க முறை, மொழி இவற்றை கொண்டாலும் அவர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு ஏற்படவில்லை. மேலும் ஆராய்ந்தார்கள். பணம்தான் உலக அமைதிக்கு காரணமாக இருக்கிறது. எனவே பணத்தை ஒழித்துவிட்டு பண்டமாற்று முறை ஏற்படுத்திவிட்டால் உலகில் அமைதி ஏற்படும் என்று முயற்சி செய்தார்கள். அது இன்றைய காலகட்டத்திலும் பண்டமாற்று முறை என்பது வணிகத்திற்கு ஏதுவாக இருப்பதில்லை. அதனால் அந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை. ஆசைதான் துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறது. ஆசையை ஒழித்துவிட்டால் உலகத்தில் அமைதி ஏற்படும், சமாதானம் ஏற்படும் என்று முயற்சி எடுத்தார்கள். அதிலும் ஏற்படவில்லை. ஏனென்றால் அருந்தவர்கள் கூறுவார்கள், மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதை உருவாசி மதிக்கொண்டே பயன்படுவோம் என்று கூறுவார்கள். அப்போ ஆசையை ஒழித்து விட்டால் அது ஆசை சீரமைக்கப்பட வேண்டும். ஒழித்து விட்டால் அமைதி ஏற்படாது. இறுதியாக சொல்லக்கூடிய அந்த ஒரு சூட்சமம் கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்கிறது. அருந்தவர்கள் கூறுவார்கள், ஓசை முதல் ஐயுணர்வை ஒன்று சேர்த்து உள்ளுணர்ந்தால் அமைதி என்பால் உணர்ந்தோர் மாட்டேன். 5 புலன்கள் வழியாக இயங்கிக் கொண்டிருக்கிற மனதை அகத்தவத்தின் மூலம் உயிரில் ஒடுக்கும் போது அந்த ஆன்மீக உணர்வு பயிற்சி அனைத்து தரப்பு மக்களிடம் செல்லும் போது உலக அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உள்ளன. எனவே உலக அமைதிக்கு அகத்தவம் என்கிற அந்த தவத்தின் விழிப்புணர்வு, அந்த பேருண்மை அனைத்து தரப்பு மக்களிடமும் செல்ல வேண்டும் என்று கூறுவார்கள். கல்லும் மரமும் மௌனங்களில் என்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்து முறைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமுதாயத்தை மறக்க வேண்டும். அள்ளும் பகலும் ஆசையை ஒழிக்கவென்று ஆசையை பேராசையாக்கி கொண்டு துன்பப்படும் மனிதர்களை சொல்வேன், மனதில் நிலைதனையறிய கருத்தவமே போதும். கருத்தவன் ஆழமாக கூறுகிறார். அகத்தவம் ஒன்று போதும். மேற்கூறிய இவ்வளவு காரணங்கள் உலக அமைதி ஏற்படாததற்கு காரணம் என்றாலும் அருள் தந்தை அவர்கள் தீர்க்க தரிசன பார்வையின் மூலம் சில முக்கியமான பாயிண்ட் அவுட் பண்றார். நாட்டுக்கு நாடு அரசியல் அமைப்பு முறை வேறுபட்டிருக்கும் வரைக்கும், இயற்கையின் கொடையான பூமியை ஒரு தனி மனிதனோ அல்லது குழுவினரோ தங்களுக்கு தான் சொந்தம் என்று எல்லை கட்டி கொண்டிருக்கும் வரைக்கும், ஒரு தனி மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளும் அவனுக்கோ அவனது வாரிசுகள் எனப்பட்ட குறிப்பிட்ட நபர்களுக்கோ தான் உரிமையானது என்று கற்பனை மயக்கம் கொண்டிருக்கும் வரைக்கும், குழந்தை வளர்ப்பு, முதியோர் பராமரிப்பு ஆகிய இரண்டும் பெற்றோர்கள், மக்கள் இவர்கள் பிடியிலிருந்து விடுபட்டு சமுதாய பொதுவாக மாற்றம் ஏற்படும் வரைக்கும் உலகில் ஒரு மனிதனேனும் உணவு கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் பட்டினியால் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் நிர்வாக அமைப்பு ஏற்படும் வரைக்கும், உணவுக்காக உயிர் கொலை செய்யும் வரைக்கும் இந்த மானுட வாழ்க்கையில் நிரந்தர அமைதி என்பது ஏற்பட முடியுமா? அருள்தந்தை அவர்கள் ஒரு கேள்விக்குறியோடு இந்த விஷயத்தை நிறுத்துகிறார்கள். அந்த இந்த கருத்துக்களுக்கு நேர்மறையாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் வரும்போது நிச்சயம் உலக அமைதி ஏற்படும். இதுதான் உலக அமைதி தாமதத்துக்கான காரணம் என்று அருள்தந்தை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். 3வது கேள்வி, உலக அமைதி எப்போது ஏற்படும்? அருள்தந்தை அவர்கள் கூறுவார்கள், ஆண்டு 50க்குள்ளே உழவருக்கு ஆட்சி முறையை நன்றி என்று ஏற்றுக்கொள்வது, மேலும் ஒரு நூற்றாண்டின் முடிவுக்குள்ளே மேலோங்கி அமர்ந்து உலகாய் நிற்கும்,
நீண்டு விடுகிறதை நாடகம் என்று நினைத்து ஆதரவாளர் சோர்வு கொள்வார். வேண்டும் என்றே நான் திரும்பி கணிக்கவில்லை, விரிந்து நின்று ஆய்ந்து கண்ட முடிவு ஈடு என்று கூறுவார்கள். ஆண்டு 50க்குள்ளே அருள்தந்தை அவர்களுடைய இறப்புக்கு பிறகு அடுத்த 50 ஆண்டுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆட்சி முறையை, திட்ட முறையை, வணக்க முறையை, கோட்பாடுகளை நன்றாக உள்ளது என்று மக்கள் ஆராய்வார்கள், உண்மையை அறிந்து கொள்வார்கள். அடுத்த ஒரு நூற்றாண்டின் முடிவுக்குள்ளே உலக நாடுகள் அனைத்திற்கும் இந்த திட்டம் வேரோங்கி உலகெங்கும் அமுலாய் நிற்கும். அடுத்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அமுலாய் நிற்கும். இந்த திட்டம் மிகவும் நீளமாக இருக்கிற சாமிஜி அவர்களே என்று நினைத்து ஆதரவாளர்கள் சோர்வு கொள்வர். 150 ஆண்டுகளா, அந்த 150 ஆண்டுகளுக்கு உலக விதியை பார்ப்பதற்கு நாங்கள் தான் இருப்போமா அப்படின்னு நினைச்சு ஆதரவாளர்கள் சோர்வு கொள்வர். அருள்தந்தை அவர்கள் கூறுவார்கள், வேண்டுமென்றே நான் திருப்பி கணிக்கவில்லை, விரிந்து நின்று ஆய்வு கண்ட முடிவு இது. அகண்டகாத வெளியிலே சுத்த வெளியோடு வெட்ட வெளியோடு இறைநிலையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறும்போது அருள் பேராற்றின் அன்பு குரல் ஒழித்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த மாற்றங்கள் நடக்கும் என்று கூறுவார்கள். பிறந்து விட்டோம், வாழ்கின்றோம், அனுபவிப்போம், பெற்ற பலன் இன்ப துன்பம் இறந்தே ஆகும். இறந்துவிடப் போகின்றோம் என்றோ ஒரு நாள். இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்துவிட முடியாது. தொல்லை நீங்கி சுகமாக மனித இனம் வாழ்வதற்கு ஏற்ப சிறந்தபடி சூழ்நிலைகள் அமைக்க வேண்டும். சிந்தனையில் உயர்வுகளோர் கடமையில் அருள்தந்தையவர்கள் குறிப்பிடுவார்கள். இந்த உலக சமாதானம் என்கிற அந்த திட்டம், அதன் வீரியம், அதன் கொள்கை, இதையெல்லாம் மக்களாகிய நீங்கள் உணர்ந்து கொண்டு அது அமைவதற்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கும் போது இந்த திட்டம் நிச்சயமாக மலரும். அதற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்க வேண்டும். தனி மனிதர்களிடையே அன்பு இருக்க வேண்டும், அறம் இருக்க வேண்டும், சமுதாய உணர்வு இருக்க வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இது ஒரு சின்ன கதையின் மூலம் அப்படியே கடந்து செல்லலாம். ஒரு கோவில் இருந்தது. அங்கு புறாக்கள் கூட்டமாக வந்து இருப்பிடமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமா அமைதியா அந்த பறவை கூட்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. அந்த கோயிலில் கும்பாபிஷேக வேலைகள் எல்லாம் நடைபெற இருந்ததால், புனரமைப்பு வேலைகள் எல்லாம் நடைபெற இருந்ததால் அந்த கோயிலை சுத்தம் செய்தார்கள். அந்த புறாக்கள் கூட்டமாக ஒரு தேவாலயத்தில் சென்று குடியேறிவிட்டது. அங்கும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் ஒற்றுமையாக அந்த புறா கூட்டங்கள் இருந்தது. ஒரு சில காலங்களில் அங்கு கிறிஸ்துமஸ் விழா தொடங்கியது. எனவே அந்த கிறிஸ்துமஸ் விழா தொடங்கியதால் அந்த தேவாலயமும் பெயிண்டிங் வேலையெல்லாம் செஞ்சதுனால அங்கிருந்து அப்படியே அந்த புறா கூட்டம் மசூதிக்கு சென்று விட்டது. அங்கும் ஆனந்தமாக அமைதியாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அங்கு ரமணான் நோன்புகள் தொடங்கியதால் அங்கும் அந்த கட்டிடத்தின் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்றதால் அது ஒரு உயரமான கட்டிடத்திற்கு சென்று குடியேறிவிட்டது. இப்படியே ரொம்ப நாட்கள் செல்கின்றன. அந்த புறா கூட்டம் அமைதியாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் இந்த மனிதர்களிடையே இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு பிரச்சனை காரணமாக கலவரம் ஏற்பட்டு மனிதர்களுக்கிடையே ஒரு கொடூரமான ஒரு கோபம் ஏற்பட்டு மரணங்கள் ஏற்பட்டன. ரத்தம் சிந்தியது. இந்த புறாக்களுக்கு ஒரே குழப்பம். ஒரு குஞ்சு புறா அந்த தாய் புறாவிடம் கேட்டது, அம்மா, நாம் எங்கே இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருக்கிறோம், அன்பாக இருக்கிறோம், ஏன் மனிதர்களிடையே இந்த உணர்வு ஏற்படவில்லை? ஏன் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு ரத்தம் சிந்தி அமைதியின்மையாக இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அந்த குஞ்சு புறா கேட்டது. அதற்கு அந்த தாய் புறா சொன்னது, குழந்தையே, நாம் கோயில்களில் இருக்கும் போதும் நம் பெயர் புறாதான், கிறிஸ்துவ தேவாலயங்களில் இருக்கும் போதும் நம் பெயர் புறாதான், மசூதிகளில் இருக்கும் போதும் நம் பெயர் புறாதான். ஆனால் மனிதர்கள் கோயிலில் இருக்கும் போது இந்து என்று அழைக்கப்படுவார்கள், தேவாலயங்களில் இருக்கும் போது கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள், மசூதிகளில் இருக்கும் போது இஸ்லாமியர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அதனால்தான் அவர்களுக்கிடையே இந்த கருத்து வேறுபாடு. ஒரு மனிதத்தை சமமாக அன்பாக கருத முடியவில்லை. அதனால்தான் அவர்கள் அடித்துக் கொண்டே கீழே இருக்கிறார்கள். நாம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் என்று அந்த போராட்டத்தில் கூறியது. எனவே இந்த அருள்தந்தையவர்கள் கூறியிருக்கிற அந்த 150 கால நீளம் என்பது நம்முடைய அந்த அக உணர்வு எவ்வாறு தட்டி எழுதப்படுகிறது, நம் மனதில் எவ்வாறு அறம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் அமையும் என்பது இந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 150 ஆண்டுகள் என்பது ஒரு குறியீடு மட்டுமே. 4வது கேள்வி, இறுதியான கேள்வி, உலக அமைதி நிகழும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அன்பர்களே, இந்த விஷயத்தை நான் அப்படி சொல்லும் போது நீங்கள் அகத்துணர்வாக
அகக்காட்சியாக இந்த விஷயத்தை பாருங்க. அப்போதுதான் அருட்தந்தையர்களுடைய இந்த தீர்க்க தரிசன பார்வை, அதனுடைய வீரியம், அதனுடைய சக்தி என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அன்றைய காலகட்டத்தில் உலக மீறி ஏற்படும் போது எவ்வாறு இருக்கும்? கதவிற்கும் தாழ்பாளம் இருக்கும், அன்று கள்ளன் இல்லை, கூட்டில்லை, சாவி இல்லை, மதமில்லை, ஜாதி இல்லை, இனமில்லை, மாற்றானோ மண்டபனோ இல்லை இல்லை. விதவிதமாய் காய்கனிகள் விளைந்திருக்கும், விரட்டுவதற்கு மற்றவரை காவல் இல்லை. நிதனிதமும் மென்மேலும் மனித வாழ்வில் நிலை உயர்த்த விஞ்ஞானம் பயனாய் நிற்கும். அன்று கதவு தாழ்பால் இதெல்லாமே இருக்கும். அதை பூட்டுவதற்கு பூட்டு இருக்காது, சாவி இருக்காது. அதற்காக ஒரு காரணனை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. ஒழுக்க விதிமுறைகளை பாதுகாப்பதற்கும் பூச்சிகள் புழு இதெல்லாம் உள்ளே வராமல் இருப்பதற்கும் தான் கதவுகள் இருக்கும். அன்று திருட்டு பயம் இருக்காது. விதவிதமாய் காய்கறிகள் விளைத்திருக்கும். விரட்டுவதற்கு ஒரு காவலரை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் அனைவரும் கூட்டு பண்ணை முறையில் விவசாயம் செய்து வருகின்ற பலன்களை அனைவரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்துவிடும். அன்று ஆழ்பவன் ஆளப்படுவன் என்ற வித்தியாசங்கள் இருக்காது. ஒரு தனி மனிதன் அறிவினால் உணர்ந்த எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவாக சென்றடையக்கூடிய காலம் ஏற்பட்டுவிடும். இன்றைய காலகட்டத்தில் கூட அதை காப்பிரைட் வாங்கி வச்சுக்க முடியாது. அன்று ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டால் அது உழைக்கும் மக்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமம் என்ற நிலை ஏற்பட்டுவிடும். மேலும் இன்னும் அடுத்த நிலை போறார். துப்பாக்கி கொலைகளை நாம் தண்ணீர் போகும் தொழில்களுக்கு உபயோகம் கொள்ள நேரும். இப்போது இருப்பில் உள்ள தங்கம் சேர்ந்து இரும்புக்கு பதிலாக ஏற்ற மட்டும் கப்பல்களில் இயந்திரங்களுக்கு உபயோகிப்போம். காப்பதற்கு சீர்கரமாய் பழுதேறாமல் முப்பெரிய இராணுவத்தின் சேவை தன்மை முழுவதுமே சமூக சேவைக்கு எடுத்துக்கொள்வோம். அன்றைக்கு துப்பாக்கி குலைகளை எல்லாம் பைப்புகளாக, தண்ணீர் போகும் பைப்புகளாக மக்கள் பயன்படுத்துவார்கள். அன்றைக்கு இருப்பில் உள்ள அனைத்து தங்கங்களும் சேர்ந்து கப்பல்களில் இயந்திரங்களுக்கு இரும்புக்கு பதிலாக தங்கத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம். ஏனென்றால் தங்கம் சீக்கிரமாக துரு ஏறாது, அதனால் நீண்ட காலம் அது உழைக்கும். ஏனென்றால் இன்று நாம் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தினால் எந்த ஒரு பெரிய அளவுக்கு மாற்றமும் ஏற்படவில்லை. அதனால் பகையும் பிணக்கும் அச்சமும் ஏற்படுகின்றன. அந்த தங்கத்தை எடுப்பதற்கு அதை ஆவரணமாக மாற்றுவதற்கு நிறைய மனித உழைப்பு அவசியம் என்று செலவாகிறது. எனவே அன்றைய காலகட்டத்தில் தங்கத்தின் உபயோகம் இருக்காது. இன்று பெரும் பொருள் செலவு செய்து கொண்டிருக்கும் முப்படைகளான தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை என்ற அந்த 3 படைகளையும் சமூக சேவைக்கு ஒதுக்கி விடுவோம். சமூக சேவைக்கு ஒதுக்கி அன்றைய காலகட்டத்தில் மக்கள் அறமாக, அன்பாக, வளமாக வாழ்வதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறுவார்கள். இந்த தீர்க்க தரிசனங்களையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே போய் அருட்தந்தையர்கள் கூறுவார்கள். அன்றைய காலகட்டத்தில் ஜனதர்க்க சந்ததிகள் இருந்திடாது, சன்னியாசி சோம்பேறி கூட்டமில்லை, மனமலர்ச்சி கவலை தரும் நிகழ்ச்சி இல்லை, மாமினாட்டி கொடுமை பெண்கட்கில்லை, தினம் தினம் எவ்வாறு பிழைப்போம் என்ற ஏக்கமில்லை, வாக்காள வெடிப்பு இல்லை, தினம் தேவை, உற்பத்தி, செலவு மிச்சம், தெளிவாக உலக பொது கணக்கு காண்போம். அன்றைக்கு கூட்டத்தோடு கூட்டமாக சென்று கோயில்கள், திருவிழாக்கள் என்று இருக்க மாட்டோம். அதனால் சமூக சீர்கேடுகள் ஏற்படாது, சுகாதார சீர்கேடுகள் ஏற்படாது. அதை மையமாக வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் இருக்க மாட்டார்கள். எவ்விதம் நாளைக்கு கிடைப்போம் என்ற பயம் இருக்காது. நாளைக்கு என்ன வேலை செய்வோம், உணவு எவ்வாறு கிடைக்கும் என்கிற நோக்கம், கவலை அன்றைய மனிதர்களுக்கு இருக்காது. அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றத்தாழ்வாக ஓர் உலக ஆட்சியின் கீழ் வாழ்ந்து கொண்டிருப்போம். இதெல்லாமே அவர்கள் அப்படியே ஒரு தீர்க்க தரிசன பார்வையின் மூலம் குறிப்பிடுகிறார்கள். மேலும் அவர்கள் சொல்றாங்க என்னன்னா, அன்று நாம் உழைக்கக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களும் கிராமத்திலிருந்து வட்டத்துக்கு, வட்டத்திலிருந்து மாவட்டத்துக்கு, மாவட்டத்திலிருந்து மாகாணத்துக்கு, மாகாணத்திலிருந்து உலக சமுதாய அந்த அமைப்புக்கு புள்ளி விவரங்கள் சென்றுவிடும். இன்றைக்கு நாம் எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம், இன்றைக்கு நமக்கு உணவு தேவை என்ன, மீதமுள்ள இருப்பு என்ன, நாளைக்கு உணவு தேவை என்ன என்பதை அன்றைய காலகட்டத்தில் உள்ள தொழில்நுட்பத்தின் மூலம், அதாவது அது ரேடியோ பெட்டியின் மூலம் அல்லது அன்றைய தொழில்நுட்ப கருவியின் மூலம் அனைவரும் உணர்ந்து கொள்வோம். மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசன பார்வையை கொடுக்கிறார்கள். நண்பர்களை இதெல்லாம் அகத்தாய்வாக, அகக்காட்சியாக நாம் நினைத்து பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். இத்தனை ஒரு கேள்வி வரும்போதும் அருட்தந்தையர்கள் இறுதியாக ஒரு விடையை குறிப்பிடுகிறார்கள். உலக சமாதானம் என்ற எல்லையை ஒவ்வொருவருக்கும் இப்போ காட்டிவிட்டேன். நில உலகின் இன்றைய வாழ்க்கை முறைக்கும் நினைவாக உள்ள அந்த வாழ்க்கை முறைக்கும் பலவாறு எதிர்ந்த வேதம் உண்டு.
படிப்படியாய் அவைக்குரிய திட்டமிட்டு கழகம் எனும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றும் கருத்துடனும் விழிப்புடனும் இனி நாம் வாழ்வோம். உலக சமாதானம் எப்படி இருக்கும், உலக சமாதானத்துக்கு காரணம் முன்பின் விளைவுகள் அனைத்தையும் உங்களுக்கு கூறிவிட்டேன். இன்றைய வாழ்க்கை முறைக்கும் நினைவாக உள்ள அந்த வரக்கூடிய வாழ்க்கை முறைக்கும் பல்வேறு வேறுபாடுகள் உண்டு. அவை படிப்படியாக குறைய திட்டமிட்டு நாம் அதற்கான சீரிய முயற்சிகளை எடுத்து அந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளும் போது இந்த உலக அமைதி என்பது நீடித்த நிலைத்த ஒரு அமைதியாக இருக்கும். இத்தனை சாமியோட பாடல்களை கேட்கும்போது ஒரே ஒரு டவுட் எனக்கு வந்துச்சு. எப்படி இத்தனை தீர்க்க தரிசன பார்வை, இந்த வீரியம், இந்த திட்டங்கள் எல்லாம் அவருக்கு ஏற்பட்டது என்று இறுதியாக அந்த பாடலோடு நிறைவு செய்து கொள்வோம். பாட்டெழுதும் பழக்கம் உள்ளோம் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலையடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவை அறிவினில் தோன்றும். நல்வாழ்வுக்கேற்ற முறையனைத்தும் தோன்றும். மேற்குள்ள நீர் பள்ளம் நோக்கி சேர்த்தலை போல மேதினியும் ஆராய்வும் திறனும் தோன்றும். ஏற்றினிலே கை எண்ணம் அகண்டாகாமல் இயற்கை ரகசியங்கள் வளர்ந்து எழுத்தாய் மாறும் என்று கூறுவார்கள். நாட்டு மக்களுக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அதை அகக்காட்சியாக உணர்ந்து கொள்ளும் அந்த ஞானியர்களுக்கு ஏற்றிலே கை இருக்கும், என்னமோ அகண்டாகாரத்தில் இருக்கும். அந்த அகண்டாகாரத்திலிருந்து சொல்லிக்கக்கூடிய அந்த கருத்துக்களை அருட்பேராற்றலின் அன்பு குரலை உலக சமாதானத்துக்கு உன்னத வழிகள் என்கிற தலைப்பில் மிக அற்புதமாய் அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த நல்ல தினத்திலே இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நமது கருமையத்தில் இருப்பாக வைத்துக் கொண்டு தேவை வளர்க்கும் சூழலை அந்த பதிவுகளுக்கு ஏற்பட்டவாறு நாம் அதை அகக்காட்சியாக செய்து பார்ப்போம். அவ்வாறு செய்து வரும்போது கவிப்பேரரசு வைரமுத்தையா அவர்கள் கூறிய அந்த வரிகள் இப்போது நாம் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். இனி வரும் காலங்கள் எப்படி இருக்க வேண்டும்? வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலர்கவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரை சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் புதுமுக சிரிப்பில் என்று கூறி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்யான பற்று ஓங்கி வாழ்வதோடு மட்டுமல்லாமல் இறைவனும் அறநெறியும் கல்வி தனம் தாண்டி இளமை வலிவு துணிவு நன்மக்கட்கு பருவநிலைப்பு நன்புலமை அகத்தவம் அழகு குறைவுடைமை எனும் பேரு 14 போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் வாழ்த்து கூறி மறைவிடக்கும் உயர் வாழ்க்கையை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தில் உயர் வழக்காய் வளம் நோக்கி வாழ்க்கவென அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டுகளை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு குருவின் நினைவுகளோடு இந்த சிற்றுரையை நிறைவு செய்தேன். வாழ்க வளம்.